பொதுவாக இப்போ சீமான் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு எழுப்பணும்னா முதல்ல எடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டால், நாம் தமிழர் கட்சியோட பலமே என்னன்னா சீமான் மீதான சீமான் ஒரு அப்பழுக்கற்ற தலைவராக இருக்கிறாரு. ஒரு அப்பட்டமான ஒரு பொதுநலம் சார்ந்து இருக்கிறாரு. இருக்கவே எடுங்க. அவர் வழக்கமாக கேட்குற அந்த திரள் நிதின்னு ஒன்று கேட்குறாருல, அப்போ அந்த திறன் நிதி குறித்து அவர் மீது ஒரு அவதூறை அள்ளி வீசுங்க. பரவலாக திமுகவோ அண்ணா திமுகவோ அல்லது கூட்டணி இருக்கிற கட்சிகளோ இவங்கெல்லாம் நிதி வெளிப்படையாக வாங்குறாங்கன்னா வாங்கலை. எம்ஜிஆர் அவர்கள் காலமாகி மீண்டும் திமுக ஆட்சி வரும்போது எனக்கு தெரிஞ்சு 89 கலைவாணர் அரங்கத்தில் ஒரு பெரிய நிகழ்வு. அந்த நிகழ்வுக்கு நானும் கூட போயிருக்கிறேன். அதாவது கலைஞர் அந்த பிறந்தநாள் விழா அந்த விழாவுக்கு நிதிகள் பெறும்போது கையிலேயே ரொக்கமாகவே கையில் கொடுக்கறது. பல பேர் பேசிக்கிட்ட செய்திகள் கூட எங்களுக்கு காதில் விழுது. என்னென்னு கேட்டிங்கன்னா, போனதுமே கையை தாங்க பார்க்குறாரு. எனக்கு தெரிஞ்சு இப்போ விசிகா எடுத்துருக்கேன்னா பொன் விழா நடத்தினாங்க. அண்ணன் திருமாவுக்கு பொன் விழா நடத்தும் போது கோல்டு பார்த்தீங்கன்னா பரவலாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது பச்சைப்படுத்துக்காக இல்லை, உண்டியலை கண்டுபிடிச்சதே இந்த கம்யூனிஸ்ட் தான்ப்பா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நிதி வாங்கிட்டு அதுவும் அதிமுகலாம் ஜெயலலிதா இருக்கும்போது அது மேடையில் சூட்கேஸுகள் தான், பெரிய பெரிய சூட்கேஸு. இதே திமுக தலைவர் டாக்டர் கலைஞருக்கு பார்த்தீங்கன்னா பணம் மாலையும் கிரீடமும் வச்ச படங்கள் இன்றைக்கும் இணையத்தில் போய் பார்த்து நீங்கள் தேடி எடுத்துக்கலாம். இல்லை விஜய் சினிமாவில் சம்பாரிச்ச படத்தை முதல் போட்டிருக்கிறாரா கேட்டிருப்பீங்களா? எங்கேருந்துங்க இந்த கட்சி இவ்வளோ பெரிய கட்சியாக நீங்கள் நடத்துகிறீங்களே? சீமானுடைய விஸ்வரூபத்தை இனி தடுக்க முடியாது. வேங்கை வயல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இந்த சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் பார்வைக்கு வரும். இப்போது பொதுவாக இப்போ சீமான் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு எழுப்பணும்னா முதல்ல எடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டால், கடந்த காலத்தில் வேறு ஒரு விஷயத்தை வச்சு தொங்கிட்டே இருந்தாங்க. அது ஒரு வகையில் முடிஞ்சிருச்சு. இப்போ சீமான் அவர்கள் மீது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிளாக் மார்க் கொடுக்கணும்னா என்ன செய்யலாம்? ஒரு மிஸ்டர் கிளீன் இமேஜ் இருக்குது, அதை என்ன செய்யலாம்? அதுதான் பலமே. நாம் தமிழர் கட்சியோட பலமே என்னன்னா சீமான் மீதான சீமான் ஒரு அப்பழுக்கற்ற தலைவராக இருக்கிறாரு. ஒரு அப்பட்டமான ஒரு பொதுநலம் சார்ந்து இருக்கிறாரு. இந்த இமேஜை எப்படி உடைக்கிறது? அப்போ என்ன செய்யலாம்? இருக்கவே எடுங்க. அவர் வழக்கமாக கேட்குற அந்த திரள் நிதின்னு ஒன்று கேட்குறாருல, அப்போ அந்த திறன் நிதி குறித்து அவர் மீது ஒரு அவதூறை அள்ளி வீசுங்க. இதுதான் பண்ணுறாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் பின்னோக்கி நகர்ந்து போவோம். இந்த திரள் நிதின்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா? திரள் நிதின்றது கட்சி நிதி எல்லாம் ஒன்று தான். இப்போ கட்சி நிதியெல்லாம் மற்ற கட்சிகள்லாம் யாரும் வாங்குறது இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் பரவலாக திமுகவோ அண்ணா திமுகவோ அல்லது கூட்டணி இருக்கிற கட்சிகளோ இவங்கெல்லாம் நிதி வெளிப்படையாக வாங்குறாங்கன்னா வாங்கலை. ஆனால் ஒரு காலத்தில் வாங்கினாங்க. 89 எம்ஜிஆர் அவர்கள் காலமாகி மீண்டும் திமுக ஆட்சி வரும்போது எனக்கு தெரிஞ்சு 89 கலைவாணர் அரங்கத்தில் ஒரு பெரிய நிகழ்வு. அந்த நிகழ்வுக்கு நானும் கூட போயிருக்கிறேன். அப்போது ஒரு தன்னார்வ பத்திரிகையாளர் வயசு அப்போ எனக்கு இருந்தால் மிஞ்சி 18 தான் இருக்கும், 18 அல்லது 19 இருக்கும். அப்போ நான் அங்கே போயிருக்கும் போது கலைஞருடைய பிறந்தநாள் அன்றைக்கி அந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா வருஷை கட்டி நின்று பணம் மாலை மட்டும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த சில பார்த்திங்கன்னா பாக்ஸில் வச்சு கொடுக்குற இந்த நிதி கொடுக்குற அந்த வழக்கெல்லாம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் மாவட்ட செயலர்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி பாக்ஸில் வச்சு பணம் வச்சு கொடுக்கறது, அல்லது பார்த்திங்கன்னா கையிலேயே ரொக்கமாகவே கையில் கொடுக்கறது, செக்காக கொடுக்குறது, இப்படியான விஷயங்கள். அந்த நிதி முழுக்க வரிசையாக நின்று அந்த பிறந்தநாள் நிதி வழங்கும் கூட்டம்னே அதுக்கு ஒரு பேரே வச்சு நிதி வழங்கினாங்க. அது கலைவாணர் நடந்தது. பல தோழர்கள் போயிருந்தாங்க. அப்போ நாங்களும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பார்வையாளராக போயிருக்கும்போது பல பேர் பேசிக்கிட்ட செய்திகள் கூட எங்களுக்கு காதில் விழுது. என்னென்னு கேட்டிங்கன்னா, போனதுமே கையை தாங்க பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி கூட, அதாவது கலைஞர் அந்த பிறந்தநாள் விழா அந்த விழாவுக்கு நிதிகள் பெறும்போது அங்கே போய் வெறும் கையோடு போய் பொக்கே கொடுக்குறவங்க இல்லை பார்த்திங்கன்னா மாலையோடு போகிறவங்க கையை பார்ப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கையில் பணம் இருக்கான்றது பார்ப்பாருன்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி, அதனால் திமுகவும் கடந்த காலத்தில் நிதிலாம் வாங்கினாங்க. சரி, அப்படிப்பட்ட திமுக ஏன் இப்போலாம் வாங்குறதில்ல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். கேட்டால் நிதி ஆதாரத்தை ஆட்சி அதிகாரத்தை வந்த பிறகு நிதி ஆதாரத்தை அவங்க பெருக்கிக்கிட்டாங்க அப்படின்றது தான். அதுக்கு என்ன அடிப்படையில் எப்படி பெருக்கிட்டாங்கன்னா வெளிப்படையாக சொல்லி தான் இருக்குன்னா ஊழல்
அது மூலமாக தான் வந்து பெருக்கிக்கிட்டாங்கன்னு சொல்லி ஒரு எல்லாருக்குமே வெளிச்சமாகவே தெரியும். அதிமுக திமுக கடந்த 60 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலம் அமைச்சர்கள்லாம் வந்து ஓட்டாண்டியாக இருந்த அமைச்சர்கள்லாம் வந்து மிகப்பெரிய செல்வந்தராக கோடீஸ்வரனாக கோமான்களாக வந்து மாறணும் தெரியும். ஸோ அந்த மாதிரியான கட்சியை சார்ந்த நபர்கள் தான் வந்து இந்த சீமான் அவர்கள்கிட்ட வந்து திறநிதி குறித்து சில கேள்விகள் பேசுறது கேட்குறது அவதூறுகளை அள்ளி வீசுறது இதெல்லாம் பண்ணுறாங்க. சரி, திமுக அதிமுக இப்படி கூட்டணி கட்சிகள்லாம் வந்து நிதி வாங்கலையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் நிதி வாங்குறாங்க. ஆனால் அந்த நிதி வாங்குறத ஒரு வித்தியாசமாக வாங்குறாங்க. எப்படி வித்தியாசம் வாங்குறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இப்போ விசிகா எடுத்துக்கிட்டீங்கன்னா பொன் விழா நடத்தினாங்க. அண்ணன் திருமாவுக்கு பொன் விழா நடத்தும் போது கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தங்கங்களை பரிசாக வழங்கலாம் போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சக்திக்கு ஏற்ப வந்து தங்கமாக கொடுத்தாங்க. இது வந்து ஒரு பொது மேடையிலே வெளிப்படையாகவே நடந்தது. இது எல்லாருக்குமே தெரியும். பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா நிதின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு வந்து 84 83 வாக்கில் டாக்டர் ராமதாஸ் வந்து அப்போ தான் முதல் வந்து அந்த பாட்டாளி மக்கள் கட்சின்றதை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குற காலகட்டம். அப்போ நிதி போய் கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட நிதி இருக்காது எனக்கு தெரியும், ஏன்னா நீங்கள்லாம் யாரும் செல்வந்தர் கிடையாது, எல்லாம் ஏழை எளிய விவசாயிகள், அதனால் உங்கள்கிட்ட நிதி இருக்காது, அதனால் வந்து நீங்கள் பணமாக கொடுக்க மாட்டீங்க, கொடுக்க முடியாது உங்களால், அதனால் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு ஆழாக்கு உழக்கு மரைக்கா சொல்லுவாங்க இல்லையா, அரைப்படி ஒரு படிங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நெல் கொடுங்க, அந்த நெல்லை வந்து உங்கள் சக்திக்கேற்ப நெல் கொடுங்க, அந்த நெல்லை வந்து நான் வந்து மிஷினில் கொடுத்து அரிசியாக்கி அதை வந்து நான் நிதியாக மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்படி வந்து வந்து ஒவ்வொரு கூட்டங்கள்லேயும் நிதிக்கு பதில் வந்து நெல்லை வந்து வாங்கியவர் டாக்டர் ராமதாஸ். இது கடந்த காலத்தில் நடந்த விஷயம். இப்படி இருக்கிறதுனா கம்யூனிஸ்டுகள் சொல்லவே வேணாம். கம்யூனிஸ்டுகள் வந்து பார்த்திங்கன்னா உண்டியல் என்பதே வந்து பார்த்திங்கன்னா பரவலாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது கொச்சைப்படுறதுக்காக இல்லை, உண்டியலை கண்டுபிடிச்சதே இந்த கம்யூனிஸ்டுகள் தான்ப்பா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அடிப்படையில் வந்து கேட்டால் இது வந்து இங்கே உள்ளது கிடையாது. எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் வந்து எங்கெல்லாம் கம்யூனிஸ்டுகள் இருக்காங்களோ அங்கெல்லாம் அந்த உண்டியல் வசூல் என்பது வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ உண்டியல் வசூல் எங்கேயாவது பண்ணுறாங்களா? ஒரு ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன்லேயோ இல்லை பஸ் ஸ்டாண்ட்லேயோ எங்கேயாவது வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்டுகள் உண்டியல் வசூல் பண்ணாங்கன்னா உள்ளபடியாக உண்டியல் வசூல் பண்ணல. ஒன்று சிறிய சிறிய அமைப்புகள் வந்து அவங்களுக்குள்ளே வந்து நிதி ஆதாரங்களை வந்து பரிமாறிக்கிறாங்க. கட்சிகள் வந்து பரவலாக வந்து கூட்டணிக்கு போகும்போது இந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற தலைமை வகிக்கிற கட்சி, அது அதிமுக இருந்தாலும் அங்கே வந்து தேர்தல் செலவினங்கள் சொல்லிட்டு மொத்தமாக அங்கே வந்து ஃபண்டு வாங்கிறாங்க. கம்யூனிஸ்டுகள் எனக்கு தெரிஞ்சு யாரும் வந்து இப்போது உண்டியல் குளிக்கெல்லாம் வந்து நிதி வசூல் பண்ணுறதே கிடையாது. அப்போது இப்படி எல்லா அரசியல் கட்சியும் ஒவ்வொரு பாணியில் இங்கே வந்து நிதி வாங்கிடுது. அதுவும் அதிமுகலாம் ஜெயலலிதா இருக்கும்போது அது மேடையில் சூட்கேஸுகள் தான், பெரிய பெரிய சூட்கேஸு. அந்த சூட்கேஸ் வந்து அளவை வச்சு தெரிஞ்சுக்கலாம் இவர் வந்து எப்படிப்பட்ட பெரிய ஆள், எப்படிப்பட்ட நபர் அப்படின்றத வச்சு தெரிஞ்சுக்கலாம். அந்தளவுக்கு வந்து மேடைகள்லேயே சூட்கேஸில் வாங்கின கதைகள்லாம் இருக்குது. இதே திமுக தலைவர் டாக்டர் கலைஞருக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் மாலையும் கிரீடமும் வச்ச படங்கள் இன்றைக்கும் வந்து இணையத்தில் போய் பார்த்து நீங்கள் தேடி எடுத்துக்கலாம். இப்படி வந்து எல்லா கட்சிகளுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நிதி வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஸ்டைல். அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இப்போ இருக்கிற கட்சிகள் யாரும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட போய் வந்து பணம் கேட்குறதே கிடையாது. எக்ஸப்ட்டு நாம் தமிழர் கட்சி தான் மக்கள்கிட்ட நேர்மையாக வெளிப்படையாக அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும், ஒரு தில்லு வேணும். சீமானவர்களும் எனக்கு திறநிதி கொடுங்க, நான் கட்சி நடத்தணும்னு சொல்லி வெளிப்படையாக கேட்குறாரு. ஆனால் இன்றைக்கி நடத்தக்கூடிய அது விசிகாவா, பாமகவா, அதிமுகவா, திமுகவா, கம்யூனிஸ்டா, வந்து காங்கிரஸா, இப்படி எந்த கட்சியும் வந்து இப்போ மக்கள்கிட்ட போய் நீங்கள் நிதி கொடுங்கன்னு சொல்லி கேட்காம கட்சி நடத்தாங்க. எப்படி முடியுது? இதை யாராவது வந்து இப்போ எத்தனை கேள்விகள் கேட்குறாங்களே, இப்போ வந்து திறநிதி குறித்து கேள்வி கேட்குறோம், யாராவது வந்து விசிகாக்கு எங்கேருந்து பணம் வருது? ஆரம்ப காலத்தில் இப்போ ஒரு முறை அந்த வசூல் பண்ணாங்க. எந்த மேடையிலையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து விசிகா மேடையில் யாரும் வந்து அண்ணன் திருமாகிட்ட இருந்து நிதியை யாரும் கொடுத்தா மாதிரி ஒரு காட்சி நீங்கள் பார்க்கவே முடியாது. எந்த மேடையிலையும் நிதி வந்து வழங்கின மாதிரி ஒரு காட்சி நீங்கள் பார்க்க முடியாது. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி எங்கேயாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து அன்புமணி வந்து மேடையில் வந்து நிதி வாங்கியிருக்காரா? வாங்கலை. சரி, மேடையில் கொடுக்கலனா அப்போ மறைமுகமாக கொண்டு போய் கொடுப்பாங்களா? மேடையில் கொடுக்குறதானங்க பெருமை, ஆனால் மறைமுகமாக அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ மறைமுகமாக எங்கேருந்து பணம் வருது? அப்போ இந்த சிறிய கட்சிகள், அது வந்து கம்யூனிஸ்டுகள் உட்பட இந்த சிறிய கட்சிகள்லாம் என்ன செய்யணும் கேட்டால் தொண்டர்கள்கிட்ட கேட்க முடியாது, கேட்டாலும் கொடுக்க மாட்டான். அப்போ நமக்கு என்ன செய்யணும்? இந்த தொண்டர்கள் கூட்டத்தை மட்டும் வந்தால் போகிறோம். அது நம்ம நிதி கேட்டோம்னா வர கூட்டமும் பாதி ஆயிரும். இதான் உண்மை நிலைமை. வரும்போது நிதியோட வாப்பான்னு சொன்னால் பாதி கூட்டம் வந்து பாதி ஆயிரும். அப்போ என்ன பண்ணலாம்? அவ்வளோதான், ஒரே வார்த்தை கேட்டால் இருக்கிற கட்சியை கொண்டு போய் பெரிய கட்சிகள் கிட்ட வந்து அடமானம் கிட்டத்தட்ட அடமானம் தான் அது. அங்கே வந்து நிதியை வாங்கிக்கிறாங்க.
ஆனால் அப்படிப்பட்ட கட்சிகள் தான் என்ன செய்கிறாங்கன்னா, சீமான் வந்து திறன் நிதி வாங்கிட்டாரு உள்ளபடியே அதுக்கு கூட ஒரு தில்லு வேணும், ஒரு கட்ஸ் வேணும். ஏன்னு கேட்டால் மக்கள்கிட்ட நேரடியாக வந்து தொண்டர்கள்கிட்ட நேரடியாக வந்து எனக்கு திறன் நிதி கொடுங்க, கட்சியை நான் நடத்தணும்னு சொல்லி கேட்குறது நேர்மையான செயலாக. ஒவ்வொரு தேர்தலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட்டணிக்கு போயிட்டு அந்த கூட்டணி அங்கே இருக்கிற கட்சிகள்கிட்ட வந்து பெரிய வந்து ஒரு தொகையை வாங்குறது சரியா? எது சரி, எது நியாயம், எது சரி? வெளிப்படையாக மக்கள்கிட்ட வந்து தொண்டர்கிட்ட வந்து எனக்கு திறநிதி கொடுங்க, நான் கட்சி நடத்தணும்னு சொல்லி. இன்றைக்கி கட்சி நடத்தணும்னா பணம் வேணும், பணம் இல்லாமல் கட்சி நடத்த முடியாது. எல்லாத்துக்கும் இன்றைக்கி பணம் தேவைப்படுது. அதுவும் இன்றைக்கி இருக்கிற மாடர்னைஸ் வேர்ல்டில் வந்து டிஜிட்டல் பேனருக்கும் கொடிக்கும் கம்பத்துக்கும் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி பணம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது, கட்சி நடத்த முடியாது. சாதாரண ஒரு சங்கங்கள் கூட நடத்த முடியாது. இதுதான் உண்மையான நிலைமை. ஸோ அதனால் ஒரு வெளிப்படையாக வந்து அவர் வந்து கேட்குறாரு, வந்து திறல் நிதி கொடுங்கன்னு சொல்லி அவர் கேட்குறாரு. நான் அதை நையாண்டி வந்து கேலி கிண்டல் பண்ணுற அந்த நாதாரிகளை நான் கேட்குற ஒரே கேள்வி தான், யாராவது விசிகாவுக்கு எங்கேருந்து பணம் வருது கேட்டிருப்பீங்களா? யாராவது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எங்கேருந்து பணம் வருது கேட்டிருப்பீங்களா? யாராவது கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து 2 கம்யூனிஸ்டுகளுக்குமே இந்த பணம் எங்கேருந்து வருது உங்களுக்கு வந்து கட்சி நடத்து கேட்டிருப்பீங்களா? இல்லை மற்ற தேசிய கட்சிகளாவது கேட்டிருப்பீங்களா? பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், யாராவது கேட்டிருப்பீங்களா? சரி, எல்லாம் போட்டோம். இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிற வந்து தாவேகா தலைமைக்கிட்ட, விஜய்கிட்ட, இல்லை விஜய் வந்து சினிமாவில் சம்பாரிச்ச படத்தை முதல் போட்டிருக்கிறாரா கேட்டிருப்பீங்களா? எங்கேருந்துங்க இந்த கட்சி இவ்வளோ பெரிய கட்சியாக நீங்கள் நடத்துகிறீங்களே, ஆட்சியே பிடிக்கிற அளவுக்கு இன்றைக்கி கட்சியை வளர்த்து இருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எங்கேருந்து ஃபண்டு எங்கேருந்து வந்தது, யார் கொடுத்தாங்க கேட்பீங்களா? யாரும் கேட்க மாட்டீங்க. அப்போ முழுக்க இப்போ நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் இந்த கேள்வியை வந்து நீங்கள் முன்வைக்கிறீங்க. அதுக்கு என்ன காரணம், என்ன உள்நோக்கம்? இப்படி இத்தனை கட்சிகள் நான் சொன்னேன், இன்னும் பல கட்சிகள் இருக்குது. எங்கேயுமே நீங்கள் வந்து அந்த நிதி இல்லாமல் எப்படி இந்த கட்சி நீங்கள் நடத்துகிறீங்க கேட்டிருந்தீங்கன்னா அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும். அங்கே கேட்கறதுக்கு துப்பு இல்லை, திராணி இல்லை. ஆனால் வந்து ஒரு கொள்கையும் தத்துவத்தையும் வச்சு முன் வச்சு மக்கள்கிட்ட நேரடியாக வந்து மக்கள் களப்பணியில் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் முன்னெடுத்து செய்கிறதுனா அது வந்து நாம் தமிழர் கட்சி, சீமான் தலைமையில் இருக்கிற நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அப்போது வந்து ஒரு தமிழ் தேசியத்தை முன்வைத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்கள்கிட்ட, அந்த உணர்வாளர்கிட்ட வந்து ஒரு திறநிதி கேட்டு வந்து ஒரு கட்சி நடத்துறதுக்கு வந்து நிதி ஆதாரத்தை வந்து கேட்கும்போது அதை வந்து நீங்கள் வந்து குற்றம் சொல்லணும். உங்கள் நோக்கம் என்னென்னா சீமானை வந்து கலங்கப்படுத்தணும். சீமான் ஒருவனை கலங்கப்படுத்தினா கட்சி முடிஞ்சிடுச்சு. ஆனால் எவ்வளோக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சீமான் வந்து விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறார். நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன் 2 வழக்குகள் தான் இன்றைக்கி வந்து சீமான் அவர்களை வந்து விஸ்வரூபம் எடுக்க வச்சுருக்கு. அதில் ஒன்று பிஸ்மி சம்மந்தப்பட்ட வழக்கு. அந்த வழக்கில் நீதிமன்றமே ஒரு சான்று கொடுத்துருக்கு. சீமான் வந்து வெற்றி தோல்விகள் இருந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே வந்து சீமான் அவர்கள் தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத தலைவர். இது வந்து ஆகப்பெரும் சான்று இதுதான். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பக்கம் நீதிமன்றம் சான்று, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அது தாவேக அரசாக இருக்கட்டும், மத்திய அரசாக இருக்கட்டும், வேறு எந்த மக்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், இன்றைக்கி வந்து களப்போராட்டத்தில் வந்து இன்றைக்கி வந்து சீமான் தான் இன்றைக்கும் வந்து ஒரு முன்னிலையில் இருக்கிறாரு. அதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல நான் கட்சியோட உள்வகாரத்தில் நான் தலையிடலை. ஆனாலும் வந்து விலகிறவங்க வந்து விலகலாம், சேர்றவங்க மீண்டும் சேரலாம். இன்றைக்கி வந்து புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை என்ற தகவல் கூட நான் வந்து இணையத்தில் நான் பார்த்தேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்சி எனக்கு தெரிஞ்சுக்கிறது வந்து சீரான ஒரு வளர்ச்சியில் தான் இருக்குது. எந்த இடத்துலையும் தொய்வு அடைஞ்ச மாதிரி இல்லை. அப்படி ஒரு காட்சி வந்து படுத்துகிற அந்த வேலையும் நடக்குது. ஒரு பக்கம் வந்து இவங்க விலகிட்டாங்க, அவங்க விலகிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க, இவங்க போயிட்டாங்க அப்படின்ற ஒரு பக்கம் ஒரு வந்து பேச. இன்னொரு பக்கம் திறநிதி குறித்து வந்து பார்த்தீங்கன்னா அது காரணம் கேட்டால் சீமானை வந்து ஒரு மிஸ்டர் க்ளீன்ற அந்த இமேஜ் இருக்குல்ல, மிஸ்டர் க்ளீன்ற அந்த இமேஜை வந்து டேமேஜ் பண்ணோம். சீமானை டேமேஜ் பண்ணிட்டோம்னா அப்போது வந்து கட்சியை முடங்கிடும். பிளான் வந்து இதுதான். ஆனால் அது ஒருபோதும் நடக்க போதில் அது வந்து சீமானை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை நான் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சுன்னா சீமானுடைய விஸ்வரூபத்தை இனி தடுக்க முடியாது. அடுத்தடுத்த நகர்வுகள் பாருங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன், இங்கே வந்து இன்றைக்கி இந்த தாவேக அரசை கை நீட்டி விரல் நீட்டி குற்றம் சாட்டக்கூடிய அளவுக்கு வலிமையாக இருக்கிற ஒரு கட்சின்னு கேட்டால் அது திமுகவும் இல்லை, அதிமுகவும் இல்லை, நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இதுதான் வளர்ச்சி.
எப்படி ஒரு கட்டத்தில் வந்து 2 கட்சியும் வந்து திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சி அமைக்க சொல்லிட்டு திடீர்னு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் நடிகராக இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா வாக்களிக்கலாம்னு ஒரு எண்ணம் வந்தது. அந்த எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு எண்ணம் வந்து கண்டிப்பாக வரும். இத்தனை ஆண்டு காலம் ஒரு 16 ஆண்டு காலம் வந்து களப்பணியில் இருக்கிறது தான் நீதிமன்றம் ஒரு வார்த்தை சொல்லுது. நீதிமன்றம் ஒரு சான்று கொடுக்குது. என்னன்னு கேட்டால் வெற்றி தொழிற்சங்கம் சீமான் வந்து தவிர்க்க முடியாத தலைவர் தமிழ்நாட்டில். இது வந்து உயர்நீதிமன்றமே ஒரு சான்றாக வழங்கியிருக்கிறதா பார்க்குறோம். அடுத்த கட்ட நகர்வு என்னன்றதை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.